ஹாய். நாளைக்கு வந்து நம்ம விஜய் அண்ணா வந்து சிஎம் பதவிய ஏத்திருக்கணும். பட் ஆனா அது நடக்கல. இப்ப இது என்ன பிரச்சனை அப்படின்னுன்றது எனக்கு கிளியரா வந்து எனக்கு தெரியல. நான் Instagramல அப்புறம் YouTubeல இப்ப தான் பார்த்துட்டுருந்தேன். எனக்கு புரியல. ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பு குடுக்கக்கூடாதுன்றதுக்காக என்ன வேணாலும் இவங்க செய்வாங்க அப்படிங்கிறத வந்து எப்படி இவங்க முடிவு பண்றாங்கன்னே தெரியல. ஓட்டு போட்டது மக்களு. சரிங்களா? இந்த கட்சி வேணான்னு சொல்லி தான் இவங்களுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. இவங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டு தான் இவங்களுக்கு போட்டுருக்காங்க. இவங்க 2 பேருமே வேணான்னு சொல்லிட்டு தான் இன்னொருத்தருக்கு போட்டுருக்காங்க. கொஞ்சமாவது அத யோசிச்சு முடிவெடுக்கிறீங்களான்றது தெரியல. இது உண்மையா, பொய்யான்னும் எனக்கு தெரியல. ஒருவேள உண்மையா இருந்துச்சுன்னா, உங்க வாழ்நாள்ல ஓகேங்களா? இதோட உங்க அரசியல் வாழ்க்கைய மறந்துருங்க. 1,50,00,000 பேர் பார்த்தா உங்களுக்கு என்ன சும்மான்னு தெரியுதுங்களா? கஷ்டப்பட்டு ஓட்டு போட்டு ஒருத்தர கொண்டு வந்தா, அவருக்கு அந்த வாய்ப்ப குடுக்காம தட்டி பறிக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு ஒரு 2 கட்சி சேர்ந்து இது முடிவு எடுப்பீங்களான்றது எனக்கு தெரியல. தயவு செஞ்சு இந்த தப்பு பண்ணிறாதீங்க. இது ஒரு வேள இந்த தப்பு பண்ணீங்கன்னா, இவ்ளோ பேரும் ஓட்டு போட்டவங்க, இவ்ளோ நெட்வொர்க், இவ்ளோ சோஷியல் மீடியால ஃபுல்லா ஆக்டிவா இருக்கிறவங்களோட வெறுப்ப வந்து நீங்க இன்னும் அதிகமா தான் சம்பாரிப்பீங்க. அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு வந்து ஒரு வாய்ப்ப குடுத்து, அவர் பண்ற தப்ப சுட்டிக்காட்டி, கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமா பண்ணுங்க. இது பண்ணாதீங்க. சரிங்களா? இந்த தவற மட்டும் தயவு செஞ்சு பண்ணிறாதீங்க. ப்ளீஸ்.